கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்திற்கு அருகே கனிம வளம் ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி மோதிய விபத்தில் பெண் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை சாலையில் வைத்து அந்த பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, விபத்து ஏற்பட்டிருக்கிறது, பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க? அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு யாராவது வந்திருக்கிறாங்களா? அதாவது குமரி மாவட்டம் வழியாக நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் செயல்படக்கூடிய கரிங்கல் குவாரி, அதாவது மலைகளை உடைத்து கனிம வளங்கள், மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்லக்கூடியது மாவட்டத்தினுடைய பல்வேறு எல்லை பகுதி வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் குலசேகரம். குலசேகரம் என்பது மலையோர பகுதியினுடைய ஒரு மைய நகர பகுதியாக செயல்பட காணக்கூடிய ஒரு பகுதி தான் குலசேகரம் பகுதி. இந்த பகுதியில் வண்டலகோடு பகுதியில் கேரளாவுக்கு கனிம வளத்தை கொண்டு சென்று இறக்கிய பிறகு திரும்ப கனிம வளம் எடுப்பதற்காக நெல்லை மாவட்டம் நோக்கி செல்லக்கூடிய டாரஸ் லாரி, இந்த லாரி மோதிதான் இருசக்கர வாகனத்தில் சென்ற அனிதா, அவருடைய கணவர் அமல்ராஜுடன் இருசக்கர வாகனத்தில் பயணித்த போது அந்த வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் மோதி அனிதா சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த நிலையில் அமல்ராஜை அங்கு இருக்கக்கூடிய குலசேகரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு படுகாயங்களுடன் சிகிச்சைக்கு கொண்டு சென்ற நிலையில் இந்த அனிதா சம்பவ இடத்திலே அவருடைய உடல் கிடந்து வந்தது. அந்த பகுதியில் தற்போது இந்த ஊர் மக்கள், அந்த பகுதியில் இந்த விபத்தை கண்டு தெரிந்த ஊர் மக்கள் தொடர்ந்து அனிதாவினுடைய உடலை அதே சாலையில் வைத்து தற்போது அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டமானது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் தக்கலையிலிருந்து குலசேகரம் செல்லக்கூடிய சாலையில், தக்கலையிலிருந்து பொன்மனை நோக்கி செல்லக்கூடிய சாலையிலும் செல்லக்கூடிய வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பல மணி நேரமாக போக்குவரத்தில் நெரிசலில் சிக்கி போக்குவரத்து தடைபட்டு அந்த பகுதியில் கிடந்து வந்த நிலையில் தற்போது காவல்துறை அந்த வாகனங்களை பல்வேறு மாற்று பாதைகள் வழியாக திருப்பி விடப்பட்டு வரும் நிலையில் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இந்த கனிம வளங்கள் கொண்டு செல்லக்கூடிய பிரச்சனைகள், வாகனங்களால் விபத்துகள் என்பது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை நிறுத்தி, இந்த போராட்டத்தை கைவிட்டு இந்த பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காகவும் அனிதாவினுடைய உடலை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காகவும் அரசு அதிகாரிகள், பல்வேறு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை தரப்பில் பல்வேறு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். நன்றி மனு. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.